பிக் பாஸ் சீசன் 8 டைட்டில் வின்னர் முத்துக்குமரன், ரன்னர் சௌந்தர்யா. இந்த ஒரு அறிவிப்புக்கு அப்புறமா சமூக வலைதளம் முழுக்க நிறைய கான்ட்ரவர்சி போய்கிட்டு இருக்கு. இந்த சீசன்ல முத்துக்குமரன் வெற்றி பெற்றதுல யாருக்குமே எந்த ஒரு பஞ்சாயத்தும் இல்லை. ஏன்னா நிறைய பேர் அவரை ஏத்துக்கிட்டாங்க. ஆனா ரன்னரா நிறைய பேர் எதிர்பார்த்தது பவித்ரா தான். ஆனா சௌந்தர்யா ரன்னர் ஆனது ஒரு மிகப்பெரிய கான்ட்ரவர்சியா இப்ப சோசியல் மீடியால வந்துகிட்டு இருக்கு. பவித்ரா தான் டைட்டில் வின்னரா ஆவாங்க அப்படிங்கிற அளவுக்கும் கூட ப்ரெடிக்ஷன்ங்கிறது போச்சு. ஏன் பிக் பாஸ் வீட்ல இருந்து எலிமினேட் ஆன ஜெஃப்ரி, சத்யா இவங்க எல்லாமே கூட பவித்ரா நீ தான் டைட்டில் வின்னர் அப்படின்னு வெளியில இருக்கிற ரெஸ்பான்ஸை பார்த்துட்டு உள்ள போயிட்டு சொன்னாங்க. அப்படி இருக்கும்போது ரன்னரா அவங்க தானே வந்திருக்கணும். சௌந்தர்யாவை விட பவித்ரா தான் எல்லா விதத்திலையும் திறமசாலி. இது மறுக்க முடியாத உண்மை. ரன்னரப்புக்கு தகுதியான போட்டியாளர் பவித்ரா தான். ஆனா இங்க கியூட் ரியாக்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால திறமைங்கிறது மறுக்கப்பட்டு பவித்ராவுக்கு கிடைக்க வேண்டிய ரன்னரப் சௌந்தர்யாவுக்கு கிடைச்சிருக்கு. அப்படின்னும் இன்னொரு பக்கம் என்னதான் மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னாலும் கூட சௌந்தர்யாவோட பிஆர் டீம் பணத்தை வச்சும் தொடர்ச்சியா மக்களை மேனிப்புலேட் பண்ணியும் திரும்ப சௌந்தர்யா அவர்களுக்கு ஓட் பண்ண வச்சு அவங்கள ஜெயிக்க வச்சுட்டதா இன்னொரு குற்றச்சாட்டும் எழுந்திருக்கு. இதை சுனிதா அவர்களே பிக் பாஸ் வீட்டுக்குள்ள மறுபடியும் போகும்போது தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. பிக் பாஸ் வீட்டில் பிரபலமாகறதும் ஜெயிக்கிறதும் அவங்க வச்சிருக்கிற பிஆர் டீம் கையில தான் இருக்குது. அந்த டீம் அவங்கள ஜெயிக்க வைக்கிறத தாண்டி மற்ற கண்டஸ்டன்ஸை டம்மியா காட்டுறாங்க. பணம் இருக்கிறவங்க தான் இந்த இடத்துல ஜெயிக்கிறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க.